புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் உறுதிபட போட்டியிடுவதாக விசிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். விவரங்கள். மோனிஷா, இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரசுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக நேற்று அறிவித்தார்கள் 3 தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்திருந்தார்கள். திமுக கூட்டணிக்கு அது ஒதுக்கப்பட்ட 14 தொகுதியில் ஒரு தொகுதி விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த தொகுதியில் காங்கிரஸ் தனது வேட்பாளரான சிவசங்கரை நிறுத்தியது. இதனால் விசிகா தனித்து போட்டி என்று அறிவித்தது. அதன் அடிப்படையில் 3 தொகுதிகளை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார். நெட்டப்பாக்கம், ஊசுடு, உழவர்கர் ஆகிய 3 தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவித்தார். இந்த நிலையில்தான் 3 வேட்பாளர்களை கட்சி தலைவர் அறிவித்திருக்கிறார். நெட்டப்பாக்கத்தில் அமுதவன், ஊசுடு தொகுதியில் அரிமா தமிழன், உழவர்கரையில் செல்வ புஷ்பலதா ஆகிய 3 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் அரிமா தமிழன் புதுச்சேரி தாகூர் கல்லூரியில் ஆய்வக உதவியாளராக இருந்தார். அவர் தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர். அதே போல செல்வ புஷ்பலதா உழவர்கரை தொகுதியை சேர்ந்தவர். இவர் கடலூரில் இளம் பாசறையோட தலைவராக இருந்தாங்க. அவங்க பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க. அதனால அவங்க இந்த பகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல நெட்டப்பாக்கத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அமுதவன் அரசு ஊழியர். அவர் கடந்த மாதம் தான் விருப்ப ஓய்வு பெற்றார். விடுதலை சிறுத்தை கட்சியில் பணியாற்றி வந்த இவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார். இந்த 3 பேர்கள் தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.